Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில फ्रेंड्स வந்து சந்தேகம் கேக்குறாங்க. அதாவது நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா வந்து புது யூடியூபர்ஸ் சில பேருக்கு வந்து தெரியாது. சோ அதுக்காக நான் வந்து இந்த ஆன்சர் வந்து பண்ண போறேன். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்குது. உங்களோட சேனல் வந்து மானிடைசேஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு அப்படினு வேற சொல்றீங்க. ஆனா உங்களோட வீடியோக்கள்ல எங்களுக்கு விளம்பரங்கள் வரவே இல்லையே. ஏன் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ அதற்கான பதில் பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட சேனல் கிடையாது. எந்த ஒரு சேனலா இருந்தாலும் சரி மானிடைசேஷன் எனேபிள் ஆன ஒரு சேனல்ல அந்த வீடியோவுக்கும் மானிடைசேஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தாலும் நீங்க பாக்கும்போதெல்லாம் அதுல விளம்பரம் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது கூகுள் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. யார் வந்து பாக்கும்போது விளம்பரம் காமிக்கணும், யார் வந்து பாக்கும்போது விளம்பரம் காமிக்க வேண்டாம் அப்படிங்கிறது கூகுள் தான் முடிவு பண்ணுவாங்க. சோ எந்த பெரிய சேனல்ல நீங்க வீடியோ பார்த்தாலும் நீங்க பாக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறது வரவே வராது. இப்போ நீங்க பாக்கும்போது வராம இருக்கலாம், உங்களோட friend பாக்கும்போது வரலாம். அதுதான் அதோட வித்தியாசம். சோ உடனே வந்து நம்ம வந்து ஐயோ ஏதோ ப்ராப்ளம் அப்படின எல்லாம் கிடையாது. விளம்பரங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஒரு சில பேர் பாக்கும்போது வரும், ஒரு சில பேர் பாக்கும்போது வராது. அதுதான் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரிஞ்சதா தான் இருக்கும். ஆனா ஒரு சில பேர் வந்து திரும்ப திரும்ப சேம் டவுட் கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதுக்காக இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.